ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற அரக்கு வேலி ஹில் ஸ்டேஷன்ல இருக்கோங்க. அரக்கு வேலியிலிருந்து நம்ம போரா கேவ்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ல தான். இங்கிருந்து அரக்கு ஜங்ஷன் ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க இறங்கிட்டு அங்கிருந்து ஆட்டோ பிடிக்கணுமா கேவ்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம அரக்கு வேலி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போரா கேவ்ஸ் வரைக்கும் எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கைட் மாதிரி இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம போரா கேவ்ஸை முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம அரக்கு வேலி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போரா கேவ்ஸ் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அரக்கு வேலி, ஆந்திர பிரதேஷ் அரக்கு வேலியில இருக்கிற ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்கோட்டான்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க போற பஸ் வந்து போரா ஜங்ஷன் வழியா தான் போகும். மல்யகுடா அப்படிங்கிற ஊர்ல தான் போரா ஜங்ஷன் இருக்கு. ஓகேவா, அங்க இறங்கிட்டு நம்ம ஆட்டோ பிடிக்கணும். ஷேர் ஆட்டோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போய் பார்த்துக்கலாம். கிளம்பலாமா? நம்ம ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ், ஏபிஎஸ்ஆர்டிசி ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற இடமே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தாங்க இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷனுங்க நம்ம அரக்கு வேலி, ஆந்திர பிரதேஷ்ல. டூரிஸ்ட கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோஸ்னு நிறைய மக்களுக்கு வந்து இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் தான் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். வைசாக் போறதுக்கு எஸ்கோட்டான்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க போய் பஸ் மாறிக்கணும். ஓகேவா, இந்த பஸ் எஸ்கோட்டா போறது தாங்க. ஆனா ஃபுல் ஆயிருச்சு. ஃபிட் ஃபார் காட்னு போட்டிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லா மலைப்பகுதிகளில் ஓடுற பஸ். வெயிட் பண்ணுவோம் அடுத்த பஸ். எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு பஸ் வருது எஸ்கோட்டா போறதுக்கு. ஸோ இந்த பஸ் இல்லாட்டியும் அடுத்த பஸ்ல நம்ம கிளம்புவோம். 5 மணி வரைக்கும் ஓப்பனா இருக்குமா கேவ்ஸ். ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குங்க. வெயிட் பண்ணலாம். நல்லா பளிப்பான இருந்துட்டு லைட்டா வெயில் அடிச்சுட்டு சூப்பரா இருக்கு கிளைமேட் வேற இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எஸ்கோட்டா போற பஸ் கிடைச்சிருச்சுங்க. ஸ்ருங்கவரப்பு கோட்டா அதோட ஃபுல் பேரு. ஸோ நம்ம அரக்கு வேலி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ருங்கவரப்பு கோட்டா எஸ்கோட்டா வரைக்கும் போற பஸ் வந்து நம்ம போரா கேவ்ஸ் ஜங்ஷன் வழியா தாங்க போகும். ஸோ போரா கேவ்ஸ் இருக்கிற இடத்துக்கு பேரு பாத்தீங்கன்னா அனந்தகிரி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போகணும். ட்ரெயின்ல வந்தா ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்து நாம போரா கேவ்ஸ் ரீச் ஆயிடலாம். பஸ்ல வந்தா நாம இந்த மாதிரி போரா கேவ்ஸ் ஜங்ஷன் போய் இறங்கிட்டு எஸ்கோட்டா போற பஸ்ல போரா கேவ்ஸ் ஜங்ஷன்ல இறங்கிட்டு அங்க ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஈவினிங் வந்து 7 o'clock வரைக்கும் ஓப்பனா இருக்குங்க போரா கேவ்ஸ். நமக்கு இன்னும் வந்து நிறையவே டைம் இருக்கு. ஒரு 3-4 hours டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. போய் இறங்கிட்டு நம்ம ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு போரா கேவ்ஸ் ஃபுல்லா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அரக்கு வேலியில செம்ம மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நாம நேத்து வந்தோங்க. எஸ், டே பிஃபோர் வந்துட்டு சூப்பரா ட்ரெயின்ல வந்தோம். விசாகப்பட்டினத்துல இருந்து அரக்கு வேலி வரும்போது, ஏன்னா ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் 100% அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ ட்ரெயின் ஜேர்னி பார்க்காம இருந்தா பாருங்க, அரக்கு வேலி ட்ரெயின் ஜேர்னி நம்ம விசாகப்பட்டினம் கிரண்டோல் எக்ஸ்பிரஸ்ல நம்ம அப்படியே ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வேலை வந்து அந்த ரயில் பயணம் இருக்கு. ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸுங்க லைஃப்ல. வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும், கண்டிப்பா பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் போகும்போது அரக்கு வேலி ஃபுல்லா நம்ம சுத்தி பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். படேருவெல்லாம் போயிட்டு வந்தோம். படேரு பஸ் வீடியோஸும் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ படேரு பார்த்துட்டு இப்போ நாம அந்த வே ரிட்டர்ன் ஜேர்னில நம்ம போரா கேவ்ஸ் பார்த்துட்டு நம்ம அரக்கு வேலி ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண போறோம். சைட் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு டென்ட் ஸ்டேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அரக்கு வேலியில ஃபேமஸே வந்து டென்ட் ஸ்டே தான் மக்களே. அப்படியே சூப்பரா மேல வந்துட்டு இந்த பனி படர்ந்த பள்ளத்தாக்குல அப்படியே சுத்தி வந்து மலைகளா தான் இருக்கும். ஹைவே ஓரத்துல சூப்பரா வந்து கேம்ப் போட்டு நீங்க ஸ்டே பண்றது வந்து செம மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ குரூப்பா வந்தா நிறைய டென்ட்ஸ் இருக்குங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டென்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ப்ஸ் இருக்கும். ஸோ அழகா வந்து 10-20 பேரெல்லாம் குரூப்பா வந்தா கூட நீங்க டென்ட்ஸ்ல தங்கிட்டு நைட்ல அழகா வந்து பான்ஃபயர் எல்லாம் போட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஒன் ஆஃப் த
பெஸ்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சவுத் இந்தியால. அதுவும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல. நம்ம ஊர்ல நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் நிறைய போயிருப்போம். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேலயும் கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏற்காடு, ஏலகிரி, இந்த மாதிரி. ஸோ திண்டுக்கல் பக்கத்துல உங்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை மேலேயும் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு. அதெல்லாம் குட்டி குட்டி ஹில் ஸ்டேஷன்ஸ். பட் விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல நம்ம அரக்கு வேலி இருக்கு. சும்மா காஷ்மீர் ஆஃப் சவுத் இந்தியானே சொல்லாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 2000 அடி மேல இருக்குங்க இந்த மலைகள். 2000 கூட கம்மி தான். நான் ஆவரேஜ் சொல்றேன் 2000 அடின்னு. ரொம்ப ஹையஸ்ட் பீக் வந்து கிட்டத்தட்ட 3000 அடி உயரத்துல இருக்குங்க. நம்ம கடல் மட்டத்துல இருந்து நம்ம அரக்கு மவுண்டெயின்ஸ். ஸோ மேல இருக்கிற ஊர்கள், குட்டி குட்டி ஊர்கள், கிட்டத்தட்ட முக்காவாசி மக்கள் வந்து இங்க ட்ரைபல் மக்கள் தான். ஓகேவா? இப்ப நம்ம போறோம்ல பொரா கேவ்ஸ், ஸோ அதை சுத்தியுமே வந்து நிறைய நம்ம ட்ரைபல் மக்கள் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஏரியா வந்து அனந்தகிரி ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அரக்கு வேலிலேயே வந்து நிறைய ரீஜன் இருக்கு. ஒவ்வொரு மலைகளையும் ஒவ்வொரு ட்ரைப்ஸ் வந்து மேக்சிமம் இது பண்ணியிருப்பாங்களா, குடி குடியா வாழ்ந்துட்டு வருவாங்களா அந்த காலத்துல இருந்து. அந்த மாதிரி போரா கேவ்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா கோஸ்தானி ரிவர்னு ஒண்ணு ஓடுதுங்க. அந்த ரிவரோட ஓட்டத்துல தான் வந்து அந்த குகைகளே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ், இந்த ஸ்டால்ஸ்டைட்ஸ், ஸ்டால்கமைட்ஸ் என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் டேம்ஸ் அதெல்லாம் நமக்கு வாய்க்குள்ள நுழையாது. பட் ஆனா இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டு கூடங்க. உள்ளுக்குள்ள நிறைய வந்து இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஸ்டோனேஜ் இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்களா. அந்த கற்கால மனிதர்கள் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் இதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்களா. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பழங்காலத்தில இருந்தே வந்து மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேவ் வந்து கிட்டத்தட்ட 80 அடிக்கு மேல கீழே இறங்கணுவாங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. எப்படிதான் இருக்கும் நம்ம போரா கேவ்ஸ். ரொம்ப ஹைப் கொடுத்து நமக்கே வந்து எப்படா போய் பார்ப்போம்னு இருக்கு. உள்ளுக்குள்ள லைட்டிங்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்களாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கூட ரீசெண்டா இங்க போயிருந்தோங்க. நம்ம கர்நாடகால இருக்கிற சித்ரதுர்கா போயிருந்தோம். அங்க கூட வந்து சந்திரவள்ளி குகைகள்னு ஒண்ணு போயிருந்தோம். அங்கெல்லாம் லைட் இல்லாம நம்ம கீழே ஏபி டூரிசம் வந்து லைட் எல்லாம் கூட போட்டு வச்சிருக்காங்களா. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சூப்பரா இருக்குங்க. ஹைவே நம்ம விசாகப்பட்டினம் போற ரூட் இதுதான். ஓகேவா? ஸ்ருங்கவரப்பு கோட்டா, அனந்தகிரி, நம்ம போரா கேவ்ஸ் தாண்டி ஸ்ருங்கவரப்பு கோட்டா போயிட்டு அங்க ஸ்ருங்கவரப்பு கோட்டா எஸ்கோட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறைய உங்களுக்கு விசாகப்பட்டினம் பஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ ரோடு கனெக்டிவிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நீங்க பைக் எடுத்துட்டு வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, பைக், ட்ரெயின் எதுல வந்தாலுமே வந்து விசாகப்பட்டினத்துல இருந்து அரக்கு வரைக்கும் கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நாம அரக்கு வேலியிலிருந்து நம்ம போரா கேவ்ஸ் போற ரூட் பாத்தீங்களா எவ்வளவு சீனிக்கா இருக்குன்னு. ரோடு ரொம்ப நேரோ ரோடு தாங்க இருக்கு. பட் ஆனா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. சைட்ல ஃபுல்லாவே வந்து இந்த மலை சரிவுகள் எல்லாம் வந்து காஃபி எஸ்டேட்ஸ் தாங்க இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல கட்டிகா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இருக்கு. நம்ம அரக்கு வேலியிலிருந்து சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ் தாண்டி தான் வந்து படேரு போயிருந்தோம். சாப்ராய் தான் நினைக்கிறேன், கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஒரு 2 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. கட்டிகா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அனந்தகிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. நம்ம போரா கேவ்ஸ் போறோம்ல, அதுக்கு பக்கத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா தாங்க இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு பிரைவேட் டூரிஸ்ட் வெஹிக்கிள் வந்தாதான் வந்து எல்லா பிளேஸையும் பார்க்க முடியும். நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்தீங்கன்னா முக்கியமான சில ஏரியாஸ் மட்டும் பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபால்ஸும் வந்து மெயின் ரோடு மேல இருக்காது. நீங்க லைக் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 2 3 கிலோமீட்டர்ஸ் உள்ள போற மாதிரி தான் இருக்கும். நம்ம போரா கேவ்ஸே பாத்தீங்கல்ல, நம்ம ஜங்ஷன்ல பஸ் நிக்கிற ஜங்ஷன்ல இறங்கிட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஒரு 2 3 கிலோமீட்டர்ஸ் உள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க ப்ராப்பர் வெக்கேஷன் பிளான் பண்ணி வரதா இருந்துச்சுன்னா ஒரு டூரிஸ்ட் வண்டி பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ நாம போற வழியில கட்டிகா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் தெரியுமா? அது வந்து உள்ளுக்குள்ள கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹைக் பண்ற மாதிரி இருக்குங்க. அதனால நீங்க பெரியவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்திருக்க எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக் போஸ்ட் தாண்டணுன்னே கொஞ்சம் தூரத்திலேயே வந்து உங்களுக்கு கட்டிகா வாட்டர் ஃபால்ஸ் வந்துருங்க. நம்ம சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ் கிராஸ் பண்ணும்போது நிறைய டூரிஸ்ட்ஸ் இருந்தாங்க. நாம இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரைடே ஈவினிங் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வண்டிங்க வந்துட்டு இருக்குங்க. இவ்வளவு நேரோ ரோட்ல இவ்வளவு டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிசம்பர் மாசம் வேற இல்ல, பசங்களுக்கு எல்லாம் வந்து கிறிஸ்துமஸ் லீவ் இருக்கிற டைம்ங்கிறதுனால நிறைய ரஷ் இருக்கு, டூரிஸ்ட் ரஷ். இங்க பாருங்க, எல்லாம் வந்து ரோட் ஓரத்துல தான் வந்து பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க சைட்ல பாக்குறது எல்லாமே வந்து பேம்பு பிரியாணி செய்வாங்க. இங்க வந்து மூங்கில் தடி இருக்கும்ல, மூங்கில் தடி சொல்லுவாங்களா குழல்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. நடுவுல வந்து அந்த ஹோல் இருக்கும்ல, அதுல வந்து நான் சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மக்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்களும் அரக்கு வந்தா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. நம்ம கட்டிகா வாட்டர் ஃபால்ஸ் தாண்டியாச்சுங்க. எவ்வளவு தூரத்துக்கு வந்து டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் வந்தா கொஞ்சம் டிராபிக் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துக்குங்க. உங்களோட டைமிங்கு நார்மலா 2 hours ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ½ hour வச்சுக்கோங்க இந்த டிராபிக் குள்ள மேன்யூர் பண்ணி போறதுக்கு. ஸோ வேற லெவல் இருக்கு மக்களே. செம்ம பியூட்டிஃபுல் ரூட்டுங்க. நம்ம ட்ரெயின் ரூட்டும் வேற லெவலு, பஸ்ல போற இந்த ரூட்டும் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ சூப்பரா நம்ம ஒரு சாங்கோட வைப் பண்ணிட்டு போவோமா? யூஸ்வலா வந்து நம்ம இளையராஜா அவர்களோட சாங் கேட்போம். இந்த டைம் ஒரு பெப்பியான ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பாட்டு பாடிட்டே போகுமா? இது உங்களுக்காக ஜோடி படத்துல இருந்துங்க. செம்ம சூப்பரான சாங்கு. வெள்ளி மலரே வெள்ளி மலரே வெள்ளி மலரே வெள்ளி மலரே, நேற்று வரை நீ நெடுவனம் கண்டாய், ஒற்றை காலில் உயரத்தில் நின்றாய், மஞ்சள் மாலை மழையில் நனைந்தாய், சித்திரை மாதம் வெயிலும் சுமந்தாய், இத்தனை தவங்கள் ஏந்தான் செய்தாயோ, தேன் சிதறும் மன்மத மலரே என்று சொல்வாயோ, இளந்தளிரே இளந்தளிரே வெள்ளி மலரொன்று இயற்றிய தவம் எதற்கு, பெண்மங்கை உந்தன் கூந்தல் சேர்வதற்கு, இளந்தளிரே இளந்தளிரே வெள்ளி மலரொன்று இயற்றிய தவம் எதற்கு, பெண்மங்கை உந்தன் கூந்தல் சேர்வதற்கு, ஓ வெள்ளி மலரே வெள்ளி மலரே. மின்னொளியில் மலர்வன தாழம் பூக்கள், கண்ணொளியில் மலர்வன காதல் பூக்கள், நெஞ்சுடைந்த பூவேனில் வெக்கங்கெட்ட தென்றலுக்கு வேலை இல்லை, தென்றலுக்கும் உங்களுக்கும் பேதம் இல்லை, ஆடை கொள்ள பார்ப்பீர் ஐயோ தள்ளி நில் நில், வான் விட்டு வாராய் சிறகுள்ள நிலவே, தேன் விட்டு பேசாய் உயிருள்ள மலரே, உன்னை கண்டு உயிர் தேன் சொட்டுதே சொட்டுதே, வெள்ளி மலரே வெள்ளி மலரே வெள்ளி மலரே,
நேற்று வரை நீ நெடுவனம் கண்டாய், ஒற்றை காலில் உயரத்தில் நின்றாய், மஞ்சள் மாலை மழையில் நனைந்தாய், சித்திரை மாதம் வெயிலும் சுமந்தாய், இத்தனை தவங்கள் ஏந்தான் செய்தாயோ, தேன் சிதறும் மன்மத மலரே என்று சொல்வாயோ. இளந்தளிரே இளந்தளிரே, வெள்ளி மலர் ஒன்று ஏற்றிய தவம் எதற்கு, பெண்மங்கை உந்தன் கூந்தல் சேர்வதற்கு. ஹே, வனங்களில் பூந்தளிராடும் போதும், நதிகளில் நீர் குடைந்தாடும் போதும், உந்தன் திசை தேடும் விழிகள், தொலைவினில் தரை தொட்டு ஆடும் மேகம், அருகினில் செல்ல செல்ல ஓடி போகும், நீயும் மேகம் தானா, நெஞ்சை தொட்டு சொல் சொல், மழையினில் கூவும் மரகத குயில் நான், இரவினில் அடிக்கும் புன்னகை வெயில் நான், உன் நெஞ்சில் வசிக்கும் இன்னொரு உயிர் நான். வெள்ளி மலரே வெள்ளி மலரே, நேற்று வரை நீ நெடுவனம் கண்டாய், ஒற்றை காலில் உயரத்தில் நின்றாய், மஞ்சள் மாலை மழையில் நனைந்தாய், சித்திரை மாதம் வெயிலும் சுமந்தாய், இத்தனை தவங்கள் ஏந்தான் செய்தாயோ, தேன் சிதறும் மன்மத மலரே என்று சொல்வாயோ. இளந்தளிரே இளந்தளிரே, வெள்ளி மலர் ஒன்று ஏற்றிய தவம் எதற்கு, பெண்மங்கை உந்தன் கூந்தல் சேர்வதற்கு. வெள்ளி மலரே வெள்ளி மலரே. மக்களே, ஏதோ கொஞ்சம் எஸ்பிபி அவர்கள் பாடினதுக்கு ஜஸ்டிபிகேஷன் செஞ்சனா என்னன்னு தெரியல. பட் ஓகே, வேற வழியில நீங்க கேட்டுத்தான் ஆகணும். சூப்பரா இந்த அரக்கு வேலி ஹில் ரூட்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. ஆல்ரெடி சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் சில இடங்கள்ல சூரிய ஒளியே படுலுங்க ரோட்ல. அந்த அளவுக்கு ரெண்டு சைடுமே கேனோபின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லா குகை மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க. அதுக்குள்ளதான் நம்ம டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல, நம்ம ஊர் மலைகள்ல எல்லாம் பாக்குற மாதிரியே காஃபி எஸ்டேட்ஸ், நிறைய மரங்கள், அதுல குறுமிளகு கொடிகள் எல்லாம் அப்படியே சூப்பர் வைபா இருக்குங்க. வேற லெவல். ஆந்திர பிரதேஷ்ல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன்ல நம்ம டிராவல் பண்ணுவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சாதாரணமா தான் நினைச்சேன், ஒரு அரக்கு வேலி மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு, ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் இருக்கும், அது வழியா ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்தாதான் தெரியுது, ஒரு ப்ராப்பர் ஒரு பாதி டிஸ்ட்ரிக்டே மலை மேலதாங்க இருக்கு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த டைம் நம்ம அரக்கு வேலி விசாகப்பட்டினத்துல இருந்து வந்த டிராவல், அதுக்கப்புறம் நம்ம படேரு போயிட்டு வந்தது, அரக்கு வேலிக்குள்ள இருக்கிற ட்ரைபல் மியூசியம், காஃபி மியூசியம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ். சாப்ராய் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நம்ம படேருக்கு பஸ்ல போகும்போதே பார்த்தாச்சு. அதனால பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் இல்ல பைக் ரெண்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா ஒவ்வொரு இடமும் நம்ம பொறுத்து நிதானமா பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்பரா கேம்பிங் எல்லாம் பண்ணிட்டு சூப்பரா நாம இங்க இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் நிதானமா ரசிச்சுட்டு போகலாம். பட் ஆனா நம்மளோட மெயின் மோட்டிவே விளாகிங், உங்களுக்கு விர்ச்சுவலா நம்ம அரக்கு வேலையை காட்டணும் அப்படிங்கிறதுனால எவ்வளவு பிளேசஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு பிளேசஸ் உங்களுக்கு கவர் பண்றதுக்காக தான் அடுத்தடுத்த பிளேசஸ்க்கு நாம போய்கிட்டே இருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு போரா கேவ்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, மொத்தமா 18 கிலோமீட்டரும் என்னமோன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நாம கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டியாச்சு, இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான். பட் போற ரூட் வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க கார்ல எல்லாம் கார் பைக்ல எல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கங்க ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும். ஓகேவா, ஃபுட்டுக்கு, ஸ்ட்ரீட் ஃபுட். இங்க ட்ரைபல் மக்கள் தானே நிறைய வாழ்றாங்க. ஸோ ட்ரைபல் மக்களோட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. மலையில விளையிற காய்கறிகள், அதுக்கப்புறம் காஃபி தூள், அரக்கு காஃபி ரொம்ப ஃபேமஸ், அதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, மூங்கில் பிரியாணி, பேம்பு பிரியாணி, அதுக்கப்புறம் மலையில எடுக்கிற ஆர்கானிக் ஹனி, இதெல்லாம் கூட உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம். நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. ஃப்ரைடே ஈவினிங்கிறதுனால எத்தனை பைக்கர்ஸ் வராங்க பாத்தீங்களா ஆப்போசிட்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆந்திர பிரதேஷ் மக்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷனுங்க. நம்ம அனந்தகிரி ஹில் ஏரியாவுக்கு வந்தாச்சு.
போரா கேவ்ஸ் இருக்கிற ஏரியாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ரீச் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. நம்ம நெக்ஸ்ட் vlogல போரா கேவ்ஸ டீடைல்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த vlogல வந்து நான் அந்த ஜங்ஷன்ல இறங்கிட்டு எப்படி நாம போரா கேவ்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுறோம் அப்படிங்கறத ஃபுல்லா கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரக்கு வேலி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போரா கேவ்ஸ் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. போரா கேவ்ஸ்க்கு இங்க இருந்து ஆட்டோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். டைம் 4 ஆச்சு, இன்னும் 1 hour தான் இருக்கு நமக்கு. ஏதாவது ஷேர் ஆட்டோ கேட்டு நம்ம போவோம். மக்களே, சம்பவம் என்னன்னா, நம்ம போரா கேவ்ஸ் ஜங்ஷன் வந்துட்டோங்க. ஆனா ஷேரிங்க்கு யாரையுமே காணோம். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. பசங்க தான் இருக்காங்க பைக்ல. ஆட்டோஸ்ல 800 பக்கம் கேக்குறாங்க, இல்ல 1 வேக்கு 300 கேக்குறாங்க. என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாம கடைசியில ஆட்டோவே எடுத்தாச்சுங்க, ஷேர் ஆட்டோவே எடுத்தாச்சு. டூ அண்ட் ஃப்ரோ, அதாவது நாம இந்த ஜங்ஷன்ல இருந்து போரா கேவ்ஸ்க்கும் போரா கேவ்ஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் டிராப் பண்றதுக்கு இந்த அண்ணா ஒத்துக்கிட்டாரு.
300 ருபீஸ் நமக்கு வேற சாய்ஸும் இல்லைங்க, டைமும் இல்லை நமக்கு. ஏன்னா கரெக்டா வந்து 6:30க்கு நமக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் பிடிக்கணும் நம்ம போரா கேவ்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. ஸோ இப்போ போனாதான் வந்து ரிலாக்ஸ்டா ஒரு 1 ஹவர் வந்து நம்ம போரா கேவ்ஸ் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம ஹரிபரி இல்லாம ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும். அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ப் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குங்க. போரா கேவ்ஸ் போற வழியிலயும் இந்த ஹில் ஏரியா ஃபுல்லாவே இங்க அரக்கு வேலி மேல மலைக்கு மேல மலைகள்ங்க, மலைக்கு மேல பள்ளத்தாக்கு இருக்குல்ல, வேலியில குட்டி குட்டி மலைகள் இருக்கு. அந்த மலைகளை வியூ பண்ற மாதிரி சாம்ப பியூட்டிஃபுல்லா கேம்ப் ஸ்டே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சாம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம சில ட்ரைபல் வில்லேஜஸ் எல்லாம் கூட அந்த மாதிரி தாங்க இருக்கு, இன்னும் பழைய காலத்து மாடல்ஸ்ல இருக்கு. பட் இப்ப வந்து நம்ம இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐடிடிஏன்னு ஒன்னு ஃபார்ம் பண்ணி எல்லா அந்த குடிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, குட்டி குட்டி ஹேம்லெட்ஸ் சொல்லுவாங்கல்ல, குடியிருப்புகள், நம்ம ட்ரைபல் மலைவாழ் மக்களோட குடியிருப்புகள், அதெல்லாம் வந்து இப்போ டெரஸ் வீடுகளா மாத்திட்டு இருக்காங்க. நல்லா டெவலப்மெண்ட் பார்க்க முடியுதுங்க. பிளேன்ஸ்ல எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ ஓரளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. நம்ம மொபைல் நெட்வொர்க் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப அப்படியே பிளாக் அவுட் ஆன மாதிரி எல்லாம் இல்ல. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க ரூட். இங்க போற வழியிலயும் வந்து குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த போரா கேவ்ஸ் இருக்கிற ஏரியாவே பாத்தீங்கன்னா நம்ம கோஸ்தானி ரிவர் அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுற இடம் தாங்க. அந்த ஆறு ஓடி ஃபார்ம் ஆனதுதான் வந்து இந்த போரா குகைகள்னே சொல்றாங்க. ஸோ நேர்ல போய் பார்த்தாதான் தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு. எப்படி இருக்கு பாத்தீங்களா லொகேஷனும், அப்படியே டீப் வேலிக்குள்ள இறங்குற மாதிரி இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அரக்க வேலையில இருக்கிற ஒவ்வொரு பிளேசஸ்மே வந்து செம்ம யூனிக்கா இருக்கு மக்களே.
Friends, நாம ஃபைனலி போரா கேவ்ஸ் ரீச் ஆயாச்சுங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய கடைகள் இருக்குங்க. நான் கூட வந்து ஒரு குட்டி டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சா, பட் ஆனா வந்து எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் ஏரியாஸ் அப்படியே களை கட்டுது இந்த ஏரியாவே ஃபுல்லா. ஸோ நம்ம பார்க்கிங் ஏரியால இருந்து நம்ம இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர்ஸ் உள்ள நடக்கணுமா. அங்கிருந்து வேற உள்ளுக்குள்ள கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. போரா கேவ்ஸ் உள்ளுக்குள்ள ரீச் ஆகிறதுக்கு. இங்க பாத்தீங்கல்ல, 2 சைடுமே எவ்வளவு டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் நிக்குதுன்னு. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தா இதுதாங்க அட்வான்டேஜ். நம்மளோட டைமுக்கு நம்ம எந்தெந்த பிளேஸ் பிளான் பண்ணிட்டு கரெக்டா வரணுமோ அப்படி வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போரா கேவ்ஸ் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம அரக்கு வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 300 முடிச்சிட்டோம். அங்க ஜங்ஷன்ல இருந்து இங்க வந்து போறதுக்கு பரவாயில்ல, வேற வழியும் இல்லை, ஷேர் பண்றதுக்கு யாரும் இல்லை, அதனால டக்குன்னு வந்தாச்சு. ஏன்னா டைம் இல்லை நமக்கு. ஸோ அரக்கு வேலையில இருந்து போரா கேவ்ஸ் வரைக்கும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போரா கேவ்ஸ் தான் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சீஸ் ஃப்ரம் போரா கேவ்ஸ், அரக்கு வேலி. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.